கேட்டோடனே சுக்ரீவன் சொல்றான், லோகநாதஸ்ய ராமஸ்ய சகா தாசோஸ்மி ராட்சசா. லோகநாதனான ராமச்சந்திர பிரபுடைய சகா அப்படின்னு முதல்ல சொல்லிட்டான். சகான்னு சொல்லிக்கிறதுக்கு யோகியதை இல்லை. தாசோஸ்மி ராட்சசா, நான் ராமனுடைய தாசன், என் பேர் சுக்ரீவன், நான் வாலியோட தம்பி அப்படின்னு சொல்லி அங்க பெரிய யுத்தம் நடக்கிறது. வாலிகிட்ட மட்டும்தான் சுக்ரீவனுக்கு பயம். ராவணனோட மோதமா அப்படின்னு கிஷ்கிந்தா காண்டத்தை சொன்னோம் இல்லையா, இதோ அப்படி ஒரு யுத்தம். பரஸ்பரம் ஸ்வேவிதிக்தகாதோ பரஸ்பரம் ஷோணிததிக்ததேயம் பரஸ்பரம் ஸ்லிஷ்ட நிருத்த சேஷ்டோ பரஸ்பரம் ஷால்மலிகிம் சுகோயத்வா. ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் பின்னி படங்கிட்டு சண்டை போடுறாளாம். அப்படி சண்டை போடும்போது ரெண்டு பேருக்கும் வேர்த்து கொட்டுறது, ரெண்டு பேர் வேகத்திலிருந்தும் அப்படி ரத்தம் பெருகிறது. ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்தா பருத்தி மரமும் இலவம் பஞ்சு மரமும் சண்டை போட்டது போல இருக்கு. அப்படி ஒரு ஆக்ரோஷமா சண்டை போடுறான். முஷ்டி பிரஹாரைஷ தல பிரஹாரை அரக்திகாதைஷ கராககாதை தௌ சக்க துர்யுத்தம் மசஹ்ய ரூபம் மகாபலம் ராட்சச வானரேந்திரம். வானர ராஜாவான சுக்ரீவனுக்கும் ராட்சச ராஜாவா இருக்கக்கூடிய ராவணனுக்கும் இருக்கக்கூடிய சண்டை எப்படி இருக்குன்னா, பந்து போல தூக்கி போடுறான் சுக்ரீவன் ராவணனை. அவன் கீழே விழுந்துட்டு சுக்ரீவனை பந்து போல தூக்கி போடுறான். ஆகாசத்துல போய் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறான். கீழே அகழியில விழுத்துறாத அளவுக்கு பார்த்து பார்த்து அந்த கீழே தளத்துல சண்டை போடுறான். இப்பேற்பட்ட பராக்கிரம், ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு இங்க வால்மீகி சொல்றார். ஆனா இந்த சுக்ரீவனோட சண்டை போட முடியாம ராவணன் என்ன பண்றான், மாயிகமா 10 ரூபத்தை எடுத்துட்டான். மாயயுத்தம் பண்ண ஆரம்பிச்சவன் சுக்ரீவனால சமாளிக்க முடியல. எது சரியான ராவணன் அப்படிங்கிறது தெரியாம உடனே சரி இங்கிருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி தட்டி விட்டார் இல்லையா. ஒரு கிரீடத்தை ஞாபகமா எடுத்துட்டு அங்கே பண்ணி ராவன் கிட்ட வந்து திடீர்னு பாஞ்சார். ராவன் அப்படி வயிற்று பிடிச்சி நின்று இருக்க, ஏண்டா இப்படி ஒரு காரியம் பண்ணின, சாகசத்தே இப்படி ஒரு சாகசம் உனக்கு தேவையா அப்படின்னு சுக்ரீவன் அப்படியே தடவி கொடுத்தாராம். அவனுடைய ஒரு கை கால் எல்லாத்தையும் தடவி கொடுத்துட்டு வால் எடுத்து பார்த்தாராம். என்ன பிரமா என்ன பார்க்குறேன், சுக்ரீவா உன் வாலில ஒரு ரோமம் கீழே விழுந்தா கூட என்னால் தாங்க முடியாதுப்பா. உன்னை நான் இழக்க தயாரா இல்லையா, பேர்பட்ட பிரேமையை நான் உன்கிட்ட வச்சிருக்கேன். உன்னை இழந்தா லக்ஷ்மணனாலேயோ சத்ருக்னாலேயோ பரதனாலேயோ சீதையாலேயோ என்னுடைய சரீரத்தாலேயோ எனக்கு பிரயோஜனம் கிடையாது. எனக்கு நீ எவ்வளவு முக்கியப்பட்டவன் அப்படின்னு அந்த சக்கிய பாவத்தை ராமச்சந்திர பிரபு தன் பிரியத்தை சுக்ரீவன் கிட்ட காட்டுற.